அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் இன்றும் பிள்ளைகள் பற்றி செய்யப்பட்ட ஒரு திடுக்கிடக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு சீரியஸான ஆய்வை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். 2024 ஆண்டில் இந்த வருடம் ஹாலண்ட் நாட்டில் 35 குடும்பங்களை அடிப்படையாக வைத்து செய்யப்பட்ட ஒரு ஆய்வு. அது நோக்கம் என்னென்னா, 35 குடும்பங்களில் 35 டீனேஜ் பிள்ளைகள், ஆண் பெண் பிள்ளைகள் சூசைட் பண்ணி கொண்டாங்க. அப்போ அந்த சூசைடுக்கான காரணம் என்ன என்பதை தான் இந்த ஆய்வு மேற்கொண்டிருக்கிறத நாங்கள் பார்க்க இயலும். அப்போ இந்த ஆய்வுடைய முடிவுகள் அல்லது நோக்கங்கள் என்னன்னு சொன்னால், பிள்ளைகளுக்கு எங்களுக்கு தெரியும் ஆன்லைனில் பிள்ளைகள் 24 hours ஒரே ஆன்லைன் சொல்லி இருக்கிற நேரத்தில் பிள்ளைகள்ட்ட எவ்வளவு தூரம் பாதிப்பு வாரது என்பது எங்களுக்கு தெரியும். இந்த ஆய்வில் சொல்கிறது என்னன்னு சொன்னால், பிள்ளைகள் ஆன்லைனில் இருந்து ஆஃப்லைனுக்கு வந்தால், அதாவது இப்போ இன்டர்நெட்டை டிஸ்கனெக்டட் பண்ணிவிட்டு அவங்க தூங்குறதுக்கு அல்லது படிக்கிறதுக்கு அல்லது ஓய்வு எடுக்கிறதுக்கு வந்தால், அந்த ஆன்லைனில் இருந்த அந்த தாக்கம் ஆஃப்லைனிலும் பிள்ளைகளில் தாக்கம் செலுத்துகிறது. எந்த அளவுக்கு என்றால், பிள்ளைகளுடைய உளவியலை பாதிக்கும், பிள்ளைகளுடைய மனசை பாதிக்கும், பிள்ளைகளுடைய காக்னிஷன் அறிவு சிந்தனைகளை பாதிக்கும். எந்த அளவுக்கு என்றால், பிள்ளைகளோட உயிரை கூட போக்குற அளவுக்கு அது தாக்கம் செலுத்தும், சூசைட் பண்ணுற அளவுக்கு பாதிப்பு செலுத்தும் என்பதை இந்த ஆய்வு சொல்லக்கூடிய பயங்கரமான முடிவாகும். இந்த ஆய்வு என்ன சொல்கிறது நாங்கள் இப்போ பார்ப்போம். இந்த ஆய்வு சொல்கிற முதலாவது விடயம் என்ன சொன்னால், ஒரு பிள்ளை ஆஃப்லைனுக்கு வர நேரத்தில் ஆன்லைனில் இருந்து அந்த பிள்ளைகள் மனநோய்களில் மிக முக்கியமான பாதிப்புகளில் மிக முக்கியமான டிஸார்டர்களாக சொல்லக்கூடிய ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் போன்ற நோய்களுக்கு உட்படுவாங்களாம். அதனோடு சேர்த்து அவங்களுக்கு ஒழுங்காக தூங்கலை, தூக்கத்தில் பல குழப்பங்கள், ஒழுங்கான தூக்கம் ஒன்று அவங்களுக்கு இருக்காது. அடுத்தது எந்த ஒரு வேலையுமே செய்யலாத மந்த நிலை, ஒரு வகையான சோம்பல் நிலை அந்த பிள்ளைகள்கிட்ட நீங்கள் காணலாம். அவங்களுக்கு படிக்க ஒன்றுமே செய்யலாத, ஒரு வேலையை கூட செய்யலாத ஒரு சோம்பல் நிலைமை பிள்ளைகள்கிட்ட எங்களுக்கு காணலாம். அது மட்டுமல்ல, ஐடென்டிட்டி கிரைசிஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த டீனேஜ் பிள்ளைகளில் நான் யார், எனக்கு என்ன இயலும், எனக்கு என்ன நடக்கிற என்று ஒரு வகையான குழப்ப நிலை, நான் யார் என்பதை கூட சரியாக இனம் காண முடியாத குழப்ப நிலைக்கு அந்த பிள்ளைகள் உட்படுவதாக அந்த ஆய்வு சொல்கிறத பார்க்கலாம். அப்போ என்னென்னா, அப்போ ஆன்லைனில் இருக்கிற நேரத்தில் அவங்களுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸோடு சேட் பண்ணி கதைச்சி நேரத்தை போக்கின அவங்களுக்கு அந்த ஆஃப்லைன் வந்த பிறகு அந்த ஃப்ரெண்ட்ஸோட தொடர்பு இல்லாமல் போனதால் வரக்கூடிய பாதிப்பு தான் இது முதலாவது பாதிப்பாக இந்த ஆய்வு சொல்கிறேன். இந்த ஆய்வு சொல்ல இரண்டாவது பாதிப்பு என்னென்றால், ஆஃப்லைனில் வரக்கூடிய பாதிப்பு அந்த பிள்ளைகளுடைய மூடில், மனோபாவத்தில் மாற்றங்கள் வரும். அதில் முக்கியமாக அடுத்த மனிதரோடு, அது உம்மா வைக்கலாம், பாப்பா வைக்கலாம், பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் ஆகிக்கலாம், அல்ல சக மனிதர்கள் ஆகிக்கலாம், நல்ல உறவுண்டு அவங்களுக்கு கட்டி இருப்பேல கோபம் வரும், யாரை பேசினாலும் கோபம் வரும், அழகாக சிரித்து மனித பண்புகளோடு பிள்ளைகள் பழக மாட்டாங்க, வித்தியாசமாக நடந்து கொள்வாங்க, ஒதுங்கிப்பாங்க. இந்த மாதிரி சமூக உறவுகளில் பிரச்சனைகள் வருவதாகவும் இந்த ஆய்வு சொல்கிறது. ஆஃப்லைனில் வரக்கூடிய மூன்றாவது பாதிப்பாக இந்த ஆய்வு சொல்கிறதுன்னு சொன்னால், இந்த பிள்ளைகள் ஆஃப்லைனுக்கு வந்தால் எப்போதும் அவனுடைய மைண்ட் எப்படி இருக்கும்னா, இன்னொரு ஆளை தன்னோடு ஒப்பிட்டு கொண்டே இருப்பாங்க. நான் அவரை விட அழகு குறவு, நான் என்கிட்ட அவரை மாதிரி காசு இல்லை, அவர்கிட்ட இருக்கிற மாதிரி ஃபோன் என்கிட்ட இல்லை, அவர்கிட்ட இருக்கிற மாதிரி ட்ரெஸ் என்கிட்ட இல்லை, நாங்கள் ஒரு வகையான எனக்கு அந்த திறமை இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொல்லி எல்லாரையுமே தன்னில் ஒரு வகையான தாழ்வு மனப்பான்மை, கம்பேர் பண்ணக்கூடிய மைண்ட் செட் அந்த பிள்ளைகளில் அதிகம் உருவாகுவதாக சொல்கிறேன். பிறகு மறுபடியும் அவங்க ஆன்லைனுக்கு போனால் அந்த மைண்ட் அப்படியே ஸ்டேபிளுக்கு வந்துடும். அந்த கம்பேரிட்டிவ் மைண்ட் இல்லாமல் போய் ஸ்டேபிளுக்கு வருவதாக அந்த ஆய்வு சொல்கிறேன். அப்போ அந்த ஆய்வு சொல்கிற அடுத்த பாதிப்பு என்னன்னு சொன்னால், ஆஃப்லைனுக்கு வர நேரத்தில் அந்த பிள்ளைகள் அவங்களோட மைண்டில் தனக்கு ஏதாவது ஒரு தீங்கோ நிலைக்கணும், எனக்கு என்னமோ செஞ்சு கொள்ளணும், எனக்கு என்னமோ அநியாயம் செய்யணும், தீங்கோ நிலைக்கணும் என்ற தோட்ஸ் படிப்படியாக வளர ஆரம்பிக்குமா. சில நேரம் சூசைட் பண்ணணும் என்ற தோட் கூட அந்த பிள்ளைகளில் இந்த ஆஃப்லைனுக்கு வர நேரங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக அது வளர்ந்து படிப்படியாக பெரும் சிந்தனையாக, பெரும் எண்ணமாக மாறி அதை செய்து பார்க்கணும், ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் என்று சொல்லி, எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து பார்க்கணும்னு சொல்லி பிள்ளைகள் தங்களுக்கு ஏதாவது தீங்குகளை செஞ்சு கொள்வாங்க, கையை வெட்டி கொள்வாங்க, அல்லது ஏதாவது உடலுக்கு காயங்களை படுத்தி கொள்வாங்க. அப்படின்னு சொன்னால் சில பேர் சூசைட் பண்ணி செத்து போவாங்க. அப்போ அந்தளவு தூரம் இந்த ஆன்லைன்லேருந்து ஆஃப்லைனுக்கு வரக்கூடிய நேரத்தில் கடுமையான பாதிப்பு வருவதை நாங்கள் புரிஞ்சுக்கொள்ளலாம். அதே போல் அந்த ஆய்வு சொல்லக்கூடிய அடுத்த மிக முக்கியமான விடயத்தை, அந்த பிள்ளைகளுக்கு
அந்த ஆன்லைனில் இருக்கிற இடத்துல நாளாந்து செய்யக்கூடிய வேலைகளை ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்குற உடுப்புகள், என்ன ஃபோன் பாவிக்கிறது, ட்ரிப் போன விஷயங்கள், ஹாபீஸை பற்றி, ஃபேஷன், ட்ரிப், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கதைப்பாங்க. இவங்களுக்கு தனிமையில் வந்தால் அந்த உறவு இல்லாமல் போனதால் ஆங்ஸைட்டி கூடுதலாக வரும்னு சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு தெரியும் இன்டர்நெட் எலக்ட்ரானிக்கில் நடக்கக்கூடிய பிளாக்மெயில், அதை சொல்லுவாங்க புல்லிங், இன்டர்நெட் புல்லிங்னு சொல்லுவாங்க. அத்துமீறுவது, அடுத்த பிள்ளைகளை நோவினப்படுத்துவது, செக்ஷுவல் புல்லிங்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பாதிப்புகளாலையும் அந்த பிள்ளைகளுக்குள்ளால் சூசைட் செஞ்சு கொள்ளணும், தன்னை பாதுகாத்து கொள்ளணும், தான் இந்த புல்லிங்கிலிருந்து வெளியே வரணும்னு சொல்லி பிள்ளைகள் சூசைடுக்கு ட்ரை பண்ணி கடைசியில் ஹாலண்டில் 35 குடும்பங்கள், 35 டீனேஜ் பிள்ளைகள் சூசைட் பண்ணி கொண்டாங்க. அப்போ இதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், இந்த இதுவரை சொன்ன இந்த 6 காரணங்கள் தான் ஆஃப்லைனில் அந்த பிள்ளைகளுக்கு வரக்கூடிய இந்த பிரச்சனைகள் தான் கடைசியாக தற்கொலை செய்த அளவுக்கு காரணமாக அமைஞ்சன்னு சொல்லி இந்த ஆய் சொல்கிற. அல்லாஹு தாலா உண்மையிலே எங்களோட குடும்பங்களை பாதுகாக்கணும் இந்த மாதிரி அழிவுகள் இருந்து. எனவே பெற்றோர்களை இதுக்குரிய தீர்வு என்ன என்று நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்போ இதில் முதலாவது என்னன்னு சொன்னால், முதலாவது பெற்றோர் இந்த பிள்ளைகளுடைய இந்த ட்ரெண்டை, பிள்ளைகள் ஃபோன் பாவிக்கிறதுல வரக்கூடிய பாதிப்புகள், ஆன்லைனில் என்ன பாதிப்பு வரும், ஆஃப்லைனில் என்ன பாதிப்பு வரும் என்பதை பேரண்ட்ஸ் விளங்கி, பேரண்ட்ஸ் என்ன செய்யணும்னா அந்த டிவைஸோடு இருக்கிற தொடர்பை குறைச்சி பேரண்ட்ஸ் தங்களது பிள்ளைகளுடான உறவை கூடுதலாக அதிகரிக்கிறதுக்கான பிளானிங், ஒரு ஷெடியூலை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேணும். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வீடுகளில் ஒரு காலத்தில் பேரண்ட்ஸ் பிள்ளைகள் ஒன்றா தான் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி பிள்ளைகள் எப்படி ஸ்கூலுக்கு போவாங்க, ஸ்கூலுக்கு போய் வீட்டுக்கு வந்தால் அப்படியே ஃபோனை கையில் எடுப்பாங்க. எல்லாரோட பிள்ளையோட கையிலையும் ஃபோன் இருக்கும். அவங்க வீட்டுக்குள்ளே போய் ரூம் கதவை மூடிக்கொள்வாங்க, ரூமில் ஃபோனை பார்த்து கொண்டே இருப்பாங்க. அப்போ பேரண்ட்ஸோடைய பிள்ளைகளோடைய எந்த உறவுமே இல்லை. எனவே இப்படியான சூழல் உள்ள நிலைமையில் தான் இப்படியான பிரச்சனைகள் வரும். அப்போ எந்த அளவுக்குன்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியும். அப்போ அந்த பிள்ளைகள் 24 hours இன்றைக்கு பிள்ளைகளோட கையில் ஃபோன் தான் இருக்கிற. எனவே பிள்ளைகளுக்கு பேசுவதற்கு, கதைக்கிறதுக்கு எந்த நேரமும் இல்லை. எனவே அப்போ உங்களுக்கு தெரியும், இந்த டீனேஜ் பிள்ளைகளோட உலகத்தில் மிக முக்கியமான சர்ச்சைக்குரிய ஒரு சீரியஸான ஒரு அம்சம் தான் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் என்பது. அவங்களுக்கு உலகமே நண்பர்கள் தான். எனவே அந்த நண்பர்களோடு தான் முழு உலகத்தையுமே அவங்க நேரங்களை 24 hours கழிக்க ட்ரை பண்ணுவாங்க. எனவே அதை பேலன்ஸ் பண்ண வேண்டிய பொறுப்பு பேரண்ட்ஸுக்கு தான் நிற்கிறேன். அந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்போ எங்களோட பிள்ளையும் எங்களோட வீட்டுக்குள்ளே சரி, நாங்கள் வீட்டுக்குள்ளே இருப்போம். ஆனால் நாங்கள் பிள்ளைகளுடைய கம்யூனிகேஷன், பிள்ளைகளோடைய நாங்கள் நல்ல உறவு இல்லைன்னு சொன்னால், எங்களோட வீட்டுக்குள்ளே இருக்க பிள்ளைகள் வீட்டுக்குள்ளே தான் உருவத்தில், தோட்டத்தில் இருப்பாங்க. ஆனால் அவங்க ஃபோனில் மானசீக ரீதியாக வெளி உலகத்தோடைய தொடர்பு கொண்டு இருப்பாங்க. அந்த பிள்ளைகள் படிப்படியாக சூசைட் பண்ணி தங்களுக்கு ஏதாவது பாதிப்பு, கத்தியால் விரலை வெட்டி கொண்டு, கையை வெட்டி கொண்ட பிறகு பேரண்ட்ஸ் சொக்காகி அதிர்ச்சி அடைஞ்சு அழுது கொண்டு வருவாங்க, அந்த பிள்ளைகளை காப்பாற்றுங்கன்னு சொல்லி. எனவே காரணம் எதுன்னு நாங்கள் தேடி பார்த்தோம். இந்த ரூட் கோஸ் என்னன்னு நாங்கள் பார்த்தோம் சொன்னால், இந்த பேரண்ட்ஸுக்கும் பிள்ளைக்குமான உறவு இல்லாமல் போனதுதான் இப்படியான சூசைட் வரையில் இந்த நிலைமை போனதாக அந்த ஆய்வு சொல்றதை எங்களுக்கு பார்க்கலாம். எனவே தான் நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, முதலாவது அப்போ பேரண்ட்ஸ் என்ன செய்யணும்னா, பிள்ளைகளோட சுகதுக்கங்களை பங்கு கொள்ளணும். பிள்ளைகள் குறிப்பாக டீனேஜ் பிள்ளை வீட்டுக்கு வந்தால் அவங்களுடைய பக்கத்தில் போய் கதைச்சி, கவலையாக இருந்தால், பிரச்சனையாக இருந்தால் என்னென்னு கேட்டு ஆறுதல் சொல்லி, நீங்கள் மட்டுமல்ல மகன், உங்களுக்கு மட்டுமல்ல பிரச்சனை, எல்லாரோட வாழ்க்கையிலையும் பிரச்சனை வந்திருக்கிற, உங்களை மாதிரி நானும் டீனேஜ் இருக்க காலத்தை எவ்வளோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிருக்கிறேன், இந்த உலகத்து வாழ்க்கை அல்லாஹ்வுத்தாலா அப்படித்தான் வச்சுக்கிறேன், உங்களுக்கு எந்த பிரச்சனை தானே சொல்லுங்க, நீங்கள் மட்டுமல்ல நானும் உங்களோட ஈக்கிறேன், உமாவும் அப்படித்தான் மகளோட கதைக்கூடும், மகனோட கதைக்கூடும், மகன் மகள்களை கிஸ் பண்ணணும், வெளியே போன இடத்துல அடிக்கடி ஹக் பண்ணணும். இப்படியான உறவை பேரண்ட்ஸ் கட்டில் பண்ண இடத்துல அந்த பிள்ளைகள் பேரண்ட்ஸோட நெருக்கமான உறவை ஏற்படுத்துவாங்க. டிவைஸோடான உறவை அவங்க குறைச்சி கொள்வாங்க. அது மட்டுமல்ல, இப்போ அந்த பிள்ளைகள் எங்களுக்கு சொல்லலாம், கதைச்சா தானே சொல்லலும் சூசைட் பண்ணுவது ஹராம் இஸ்லாத்தில். ஏன் தெரியுமா ஹராம்? மகனே, உங்களோட உடல் உங்களுக்கு சொந்தம் இல்லை. இந்த உடல் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிற அமானிதம், அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் சொந்தம். ஆனால் வெஸ்டர்னில் சொல்லுவாங்க உன்னது உடல் உனக்கு தான் சொந்தம் உண்டு. ஆனால் இஸ்லாம் சொல்லும் என்னென்னா, உடல் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான், அது அமானிதம். அந்த உடலை எங்களுக்கு நினைச்ச மாதிரி எங்களுக்கு அழிக்கலாம். எனவே இந்த மாதிரி அடிப்படை பாடங்களை பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு எது தேவைண்டா, பேரண்ட்ஸ் பிள்ளைகளோடைய உறவை கட்டியில் போகணும். கதைக்கும் நாங்கள் பிஸின்னு சொல்லி, பேரண்ட்ஸுக்கு இன்றைக்கு பிள்ளைகளை பார்க்க நேரம் இல்லைன்னு சொல்லி லேசிக்கு நாங்கள் நல்ல பெருமதியான ஃபோனுகளை வாங்கி கொடுத்து நாங்கள் எங்களோட வேலையை பார்த்து கொண்டு இப்போ கடைசியில் பிள்ளைகள் எல்லாம் காப்பாற்றணும். சூசைட் வரையில் போன பிறகு நாங்கள் அது பிறகு ரத்த கண்ணீர் தான் நாங்கள் வடிக்க வேண்டும். இது போன்ற ஆய்வு கொரியாலையும் செஞ்சுருக்காங்க, அதே போல் பிரிட்டன்லேயும் செஞ்சாங்க. அங்கேயும் இதே மாதிரி ஆய்வுகள் தான் சொல்கிறேன். என்னென்னா, இப்போ கொரியாவில் செய்யப்பட்ட ஆய்வில் பெண் பிள்ளைகள் கூடுதலாக தங்களுக்கு தீங்கிழைச்சி கொள்வாங்க, ஹார்ம் பண்ணி கொள்வாங்க. அங்கே பாய்ஸை பொறுத்தவரை மேலிருந்து பாய்ந்து அவங்க தற்கொலை செஞ்சு கொள்வாங்க. இந்த மாதிரி ஆய்வுகள் எல்லாம் எங்களுக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால்,
பேரண்ட்ஸ் நல்ல உறவை கட்டியெழுப்பணும். இப்போ உங்களுக்கு தெரியும் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பொறுத்தவரையில் அவங்க அந்த கௌபத்துல்லாவுக்கான ஃபவுண்டேஷனை கட்டுற நேரத்தில் யார்கிட்ட உதவி எடுத்தாங்க? தனது மகன், டீனேஜ் மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், அவருக்கு அந்த நேரத்தில் 12 அல்லது 18 வயசுக்குள்ளே தான் அவர் இருப்பார், அந்த ஏஜுக்குள்ளே இந்திப்பார். அந்த மகன்ட உதவி எடுத்து மகனோடு சேர்ந்து தான் அந்த கௌபத்துல்லாவை கட்டினார். எனவே பேரண்ட்ஸை பொறுத்தவரையில் பிள்ளைகளை எல்லா விஷயத்திலும் அவங்களோட பிள்ளைகளோட ஆக்டிவிட்டீஸில் கலந்து கொள்ளணும். பிள்ளையை ப்ளே கிரவுண்டுக்கு கூட்டி போகணும், அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸுக்கு கூட்டி போகணும், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸுக்கு கூட்டி போகணும். வீட்டில் ஒவ்வொரு நாளும் குர்ஆன் ஓதுவதற்கான ஒரு நாள், குர்ஆனை படிக்கிறதுக்கான ஒரு நாள், ஆன்மீகத்துக்கான ஒரு நாள், இப்படி வீட்டில் ஒவ்வொரு நாளையாக நாங்கள் பிரித்து ஷெடியூல் பண்ணி பேரண்ட்ஸ் எப்போ பிள்ளைகள் எல்லாம் எனக்கு தந்திக்கிற அமானிதம் என்ற உணர்வு எப்போ பேரண்ட்ஸுக்கு வருதோ அந்த அமானிதத்தை பாதுகாக்கணுமா இருந்தால் நாங்கள் எல்லாரும் சீரியஸாக இருந்து சிந்திக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். எனவே ஹொலண்டில் நடந்தது மாதிரி 35 குடும்பங்களில் தற்கொலை செய்து கொண்ட அந்த பிள்ளைகள் இருந்து அல்லாஹு தாலா எமது நாட்டையும் எமது சமூகத்தையும் மனித சமூகத்தையும் அல்லாஹு தாலா பாதுகாக்கணும். அதுக்கு முழுமையான பொறுப்பை யார் எடுக்கணும்னு சொன்னால் பேரண்ட்ஸ் தான். அந்த வகையில் நாங்கள் அப்படியான ஒரு நல்ல பேரண்ட்ஸாக பிள்ளைகளுடைய விஷயங்களில் கவனமாக சீரியஸாக சிந்திக்கக்கூடிய பேரண்ட்ஸாக மாறுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.